19வது வருடம் ஜூலை 13வது நாள் ஸ்வெர்டிலோ அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்துல லெனின் உரையாடு. அந்த உரையினுடைய வடிவம் தான் இந்த புத்தகம் அரசு. அதுல முதல் இடத்துலையுமே தொடங்க தோழர்களே, உங்களால் ஏற்கப்பட்டு நீங்கள் முன்மொழிந்துள்ள திட்டத்தின்படி, அதாவது புரட்சி 1917 அக்டோபர் நடக்குது. சரியா 2 ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த நாட்டினுடைய தலைவர் புரட்சியினுடைய நாயகர் லெனின் பேசுறாரு. ஆனா அது என்ன பேசுறது, என்ன தலைப்புல பேசுறது, எப்ப பேசுவது என்பது இந்த பல்கலைக்கழக மாணவர்களிடம் சொல்லப்பட்டு கருத்த அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன திட்டத்தின் அடிப்படையில் நான் பேச வந்திருக்கிறேன். இதுதான் வந்து சோவியத் நாட்டினுடைய ஜனநாயகம். இந்தியாவிலே பல்கலைக்கழகங்கள் என்ன நடந்தது, என்ன பேசணும், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது வரைக்கும் மிகப்பெரிய கலவரங்கள் ஜனநாயக நாட்டுன்னு சொல்ற இந்தியாவில் நடந்தது. பள்ளிகளின் கல்லூரி, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லயும் குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க துப்பாக்கி சக மாணவர்களை சுட்டு போடுறாங்க. இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 20 பேர் சுட்டோம். அமெரிக்கால இந்த துப்பாக்கி கலாச்சாரம் பயங்கரமா மறைவு. அமெரிக்கா உலகத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, ஐரோப்பா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கெல்லாம் பல்கலைக்கழகங்கள் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். ஏன்னா முதலாளித்துவ அமைப்பினுடைய இந்த உற்பத்தி முறையினுடைய எல்லா சீர்கேடுகளும் இங்க கல்வி நிலையங்கள்ல எதிரொலிக்குது. சோவியத் நாட்டை ஒரு சர்வாதிகார நாடுன்னு சொன்னாங்க. அங்க புரட்சி நடந்து 2 வருஷத்துல புரட்சியினுடைய தலைவர் வந்து பேசுவது என்னங்கிறத வந்து யார் முடிவு செய்யலாம்? இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் முடிவு செய்யலாம். எவ்வளவு பெரிய ஜனநாயகம். முதல் வரி அரசை பத்தி பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் வந்து மத்தியில் அரசை பத்தி பேசுறேன். உலகத்துல முதலாளித்துவ அறிஞர்களா, தத்துவவாதிகளா, இந்த மாதிரி ஆளுகளால மிகப்பெரிய அளவுல குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஒரு சப்ஜெக்ட்னா அது அரசு. அவ்வளவு குழப்பத்தை இந்த அரசுங்கிற விஷயத்துல பண்ணி வச்சிருக்காங்க. அதனால நான் வந்து பேசுறது உடனே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப படிச்சு திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள விவாதிக்கிறது மூலம் தான் நீங்க இதுல ஒரு தெளிவான முடிவு பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அவர் வந்து இந்த அரசை பற்றி படிப்பதற்கு ஏங்கல்ஸ் எழுதிய குடும்பம் தனி சொத்து அரசு அந்த புத்தகத்தை நீங்க படிங்க. அதையும் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அதை ஒரே தடவை படிச்சோன்னா நீங்க புரிஞ்சுக்க முடியாது. பல முறை படித்தால் ஓரளவுக்கு நீங்கள் தெளிவுபடுவீர்கள். லெனின் திரும்ப திரும்ப என்ன சொல்றாரு, படிங்க படிங்க படிங்க, உங்களுக்கு சிக்கலா இருக்குதுன்னு கைவிட்டுறாங்க, அதை மேலும். ஆனா இதையெல்லாம் ஒரு 17 to 20 வயசுக்குள்ள படிச்சு முடிச்சு புரிஞ்சுட்டு அடுத்தவங்க சொல்லி கொடுத்து போயிட்டாரு. அப்ப நாம் என்ன செய்யணும்னா அரசு அப்ப இந்த அரசு அப்படின்னு என்ன என்பது இப்ப விவாதமாக இருக்கிற அந்த காலம். ஏன் அந்த காலத்துல விவாதமாகுதுன்னா, அதற்கு முன்னாடி சோவியத் அரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு, சோசியலிஸ்ட் அரசு உலகத்தில் இல்லை. எல்லா பக்கம் அரசுன்னா பொதுவா அரசு வச்சிருந்தாங்க. சோசியலிஸ்ட் அரசு என்று ஒன்று உருவான பின்னாடியா மீதி இருக்கிற அரசுகள் யார் அப்படிங்கிற கேள்வி. அரசு என்றால் என்ன, அதனுடைய தன்மை எது அப்படிங்கிற கேள்வி. சோவியத் அரசை சர்வாதிகார அரசுன்னு அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க முதலாளித்துவ. அப்ப அரசுனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்போ லெனின் என்ன சொல்றாருன்னா, அரசு என்றால் என்ன என்ற கேள்விக்கு நீங்கள் வரலாறு பூர்வமாக அதிலிருந்து தொடங்கினால்தான் அரசு என்னன்னு தெரிஞ்சுக்க. அரசு மட்டும் இல்லை, அரசியலுடைய ஒவ்வொன்றையும் இப்படித்தான் பார்க்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசு அப்படின்னு ஒண்ணு இல்லாத காலம் ஒன்று இருந்தது. இப்ப அரசுன்னு என்னன்னு பார்க்கணும்னா, மனித குலம் தோன்றிய காலத்துக்கு அரசு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி இல்லை. அரசுன்னு ஒண்ணு இல்லாத காலம் உண்டு. அது எந்த காலம்? அப்ப அவரு மார்க்சுடைய வரலாற்று பொருள் நிர்வாகம், ஆதி பொது உடைமை சமூகத்தில் அரசு என்ற ஒன்று இருந்ததில்லை. அப்ப
லெனின் என்ன சொல்றாரு, அரசுடைய தோற்றத்தை நீங்க பார்க்கணும்னா வரலாறு போகணும். வரலாறுல மத்தவங்க சொல்ற வரலாறு மார்க்ஸ் சொன்ன வரலாற்று பொருள் வரலாறு. அப்ப என்ன சொல்றாருன்னா லெனின் இந்த இடத்துல இந்த வரலாற்று பொருள் முறைவாத அடிப்படையில் மார்க்ஸ் பார்த்தார் இல்லையா, சமுதாயம் எப்படி வளர்ந்து வந்தது, பொருளாதார உற்பத்தியை அடித்தளமாக கொண்டு வளர்ந்து வந்தது, இதை நீங்க வழிகாட்டு கருவியாக வைத்துக் கொண்டால்தான், அதை வைத்துத்தான் பொருளாதாரம், அரசியல், சட்டம், கலை, இலக்கியம், மதம் இதை பற்றிய உங்களுக்கு கிடைக்கிற எல்லா போதனைகளையும் சரியான மதிப்பீட்டுக்கு நீங்க வரணும்னு சொன்னா எதை நீங்க ஒரு வழிகாட்டு கருவியை வச்சுக்கணும். மார்க்சினுடைய வரலாற்று பொருள் முறைவாதத்தில் தான் நீங்க அதனுடைய வழிகாட்டு கருவியை வச்சுக்கணும். அப்ப ஆதி பொது உடைமை சமூகம் அது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு லெனின் இந்த புத்தகம். பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரு பொது கோட்பாட்டின்படி ஒத்திசைவாக இயைந்த முறையில் மனிதகுல வளர்ச்சி இருந்திருக்கிறது. அதாவது மனிதகுல வளர்ச்சி ஒவ்வொரு நாட்டின் வடிவங்கள்ல வேறுபட்டுக்கலாம், ஆனால் ஒரு பொது கோட்பாட்டின் படிதான் இது வளர்ந்து வருது. சில பேர் இந்த நாடு அதுக்கு பொருந்தாது, அந்த நாடுக்கு பொருந்தாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அது லெனின் இந்த புத்தகத்தை பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகம் முழுக்க மனித குலம் ஒரு பொது கோட்பாட்டின்படி ஒத்திசைவான ஒரு முறையில தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முறையை தான் மார்க்ஸ் என்ன சொல்றாரு, ஆதி பொதுவுடைமை சமூகம், ஆண்டான் அடிமை சமூகம், நிலப்பரப்பு சமூகம், இன்னைக்கு முதலாளித்துவ சமூகம், இப்ப ரஷ்யால சோசியலிசம் வெற்றி பெற்றனால சோசியலிசம் சமூகம். இப்ப லெனின் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பதில் கொடுக்கிறார். ஒண்ணு, உலகமெங்கும் மனித குலம் ஒரு பொது கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வளர்ச்சி. இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி வடிவங்கள்ல வேறுபட்டுக்கலாம், உள்ளடக்கம் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்தது, இந்த மார்க்ஸ் சொன்ன வரலாற்று பொருள் மூலமாக தான் நீங்கள் வழிகாட்டும் கருவியாக வைத்துக் கொள்ளும் அரசியல். அப்பதான் நீங்க பொருளாதாரத்தை பத்தியோ, அரசியலை பத்தியோ, சட்டத்தை பத்தியோ, மதத்தை பத்தியோ யாராவது ஒரு போதனைகள் சொன்னா அது சரியானதா தவறானதா என்ன இருக்குது என்று நீங்க கண்டுபிடிப்பதற்கு அதுதான் ஒரே வழிகாட்டும் கருவி என்று சொல்றோம். இதை ஒண்ணு நீங்க அடிப்படையை வச்சு இந்த ரெண்டை அவர் சொல்றேன். இப்ப அரசுன்னு ஒண்ணு இல்லாத காலம் இருக்கு. ஏன் அரசுன்னு ஒண்ணு இல்லாத காலம் இருந்தது? அப்ப உற்பத்தி என்பது மிகவும் தாழ்ந்த நிலையில் இருந்தது. இப்ப ஆதிப்பொருள் அவனும் போக வேண்டியது, வேண்டைய கிடைக்கிறது சாப்பிட வேண்டியது. இப்போ உபரி ஆகவில்லை, மிச்சமாகல, பற்றாக்குறை தான் நிலவியது. அப்போ ஆண்டானடிமை சமூகத்துக்கு வரும்போதுதான் வர்க்கங்கள் பிரிகிறது, வர்க்கங்கள் தோன்றுகிறது. எப்பொழுது வர்க்கம் தோன்றியதோ அப்பொழுது அரசு தோன்றியது. எப்ப வர்க்கம் தோன்றுச்சோ அப்பதான் அரசு. வர்க்கம் எப்படி தோன்றுறது? இந்த ஆண்டானடிமை சமூகத்துல விவசாய உற்பத்தி வந்தாச்சு. ஆதி பொதுவுடைமையில விவசாய உற்பத்தி இல்லை, ஆண்டானடிமையில விவசாய உற்பத்தி வந்தாச்சு. அப்ப கருவிகள் ரொம்ப பலவீனமான நிலையில், பிரிகேட் டிராக்டர் மாதிரி, ட்ரில்லர் மாதிரி அணிகிறது, குச்சி வச்சிருந்து அதுல ரெண்டு விதையை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளவு பலவீனமான நிலையிலேயே மக்கள் உழைத்து உற்பத்தியில கொஞ்சம் மிச்சமாச்சு, உபரியாச்சு. இந்த உபரி ஒரு சில கையில குவிய தொடங்குச்சு. அப்போ உழைப்பவன் அவனுக்கு கிடைக்கலாம், எவ்வளவு மோசமான பிச்சைக்காரத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து அவனுக்கு இந்த உபரி போய் சேரல, இந்த மிச்சமான அவங்களுக்கு போகல. அதை எழுதுறாரு, பிச்சைக்காரத்தனமான வாழ்வுன்னு எழுதுறாரு. அந்த அடிமைகளுக்கு பிச்சைக்காரத்தனமான அந்த வாழ்க்கைக்கு இந்த உபரி போகல, ஆண்டையர் கையில இந்த உபரி சேர ஆரம்பிச்சிச்சு. அப்ப இது சேர ஆரம்பிச்ச பின்னாடி ஆண்டையுடைய வாழ்வு உழைக்காமலே உற்பத்தியை பெறுகிற ஒரு வாழ்க்கையாக நிலை பெற்றது. இந்த நிலை பெற்ற வாழ்க்கையை உறுதிப்படுத்துவதற்கு உழைக்காமலே மிச்சமானது நம்ம கிட்ட வந்தாச்சு. இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டியது? ஆல்ரெடி உழைச்சிட்டு இருக்கிறவன மேலும் உழைக்க வைக்க வேண்டியது. வாயில சொன்னா அவன் உழைப்பானா? நீ உழைச்சு மிச்சமாக எனக்கு சொன்ன கேட்பான. அப்ப என்ன பண்ண வேண்டியது? வன்முறையின் மூலம் பயமுறுத்தி அந்த வேலையை செய்யும். இப்ப வன்முறை கருவிகளை வைத்து
வன்முறையை ஏவுகிற தனிப்பட்ட வகை ஆட்களை வைத்து மனிதர்களை வன்முறைக்கு பயமுறுத்தி ஒடுக்கக்கூடிய ஒரு எந்திரம் தோன்றியது. அந்த எந்திரத்துக்கு பேர் தான் அரசு. அரசுல என்னென்ன இருக்கு? வன்முறை கருவிகள் இருக்கு. அந்த வன்முறையை ஏவுவதற்கு தனி வகைப்பட்ட ஆட்கள் இருக்கிறார். நாம நல்லா யோசனை பண்ணிக்கிறது பின்னாடி நாம பேச இருக்கிறோம். இதையும் பேசுவோம். இங்க ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி பண்ணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணும்போது விடுதலை போராட்டத்தை போராடுறாங்க. அப்ப தடி வச்சு அடிச்சதாரு ஆங்கிலேயர்களுடைய காவல். துப்பாக்கி சுட்டதாரு ஆங்கிலேயருடைய காவல். இப்ப தூத்துக்குடியில துப்பாக்கி சுட்டு அது தவறு, அதில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அருணா ஜெகதீசன் என்கிற முன்னாள் நீதிபதியுடைய ஆணை தெரிவிச்சிருக்கு இல்லையா? இப்ப சுட்டதாரு இந்திய அரசு. நம்ம அண்ணன் தம்பி, நம்ம அக்கா வச்சு, நம்ம மாமா மச்சான், நம்ம அப்பா, இவங்கதான் இன்னைக்கு காவல்துறையில இருக்கிறாங்க. கரெக்டா? இவங்கதான் அதற்கு எழுதி அப்படி சொல்லலாம ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு தாசில்தாரா மணியாரோ கையில் போட்டு கொடுத்தாருன்னு அதை இப்ப சொல்றாங்க இல்லையா? எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கையெழுத்து போட்ட அந்த வருவாய்த்துறை இருந்தவர் யார்? அவரு நம்முடைய உறவினர். அப்ப இவர்கள் எல்லாம் வந்து இந்தியர்கள், இந்திய குடிமக்கள், நம்முடைய உறவினர். ஆனால் அரசுக்கு போகும்போது அவர்கள் ஒரு தனி வகைப்பட்ட ஆட்களாக மாறிவிட்டார்கள். அப்ப இந்த அரசு என்ன செய்யுதுன்னா, வன்முறைக்கு மக்களை பயமுறுத்துவது மட்டுமில்லாமல் சிந்தனையை கட்டுப்படுத்துகிறது. அரசு என்ன செய்யுது? சிந்தனையை கட்டுப்படுத்தி எந்த திசை வழியில் சென்றோன்னு அரசு தீர்மானிக்கிறது. இது எங்கிருந்து தோன்றுச்சுங்கிறாரு. ஆதி பொதுவுடைமை இல்ல, வர்க்கம் பிரிந்த பிறகு ஒடுக்குகிற வர்க்கம் ஒடுக்கப்படுகிற வர்க்கத்தை ஒடுக்கி வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஏற்பாடு. இது திரும்ப திரும்ப அடுத்து என்ன வந்துச்சு? நில உடைமை. நில உடைமையாளர்களும் பண்ணை அடிமை. அடிமைகளை விட இவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான சுதந்திரம் இருந்தது நம்ம பண்ணை அடிமை. ஆனால் அப்பவும் சட்டங்கள் யாருக்கு பாதுகாப்பா இருந்ததுன்னா ஆள்பவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது பண்ணை அடிமைகளுக்கு. ஏன்னா அடிமைகள் ஒரு பெரும் பொருட்களாக பார்க்கப்பட்டாங்க. அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருந்தது. எனவே இந்த மனித உரிமை, தனிப்பட்ட பாதுகாப்பு, இதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. அப்ப அன்னைக்கு இருந்த நில உடைமை காலத்துல என்ன இருந்தது? அரசு என்பது யாருடைய பிரதிநிதியாக இருந்தது? ஆளும் வர்க்கத்துடைய நில உடைமையாளர்களுடைய பிரதிநிதியாகத்தான். இதை இந்த வரலாற்று போக்குல வச்சு பார்க்கணும். அந்த இயக்கவியல் போக்குல அது எப்படி தோன்றி எப்படி வளர்ந்து வந்தது என்று பார்க்கலன்னு சொன்னா என்ன நடக்கு, இப்ப என்ன நடந்துட்டு நான் அடுத்த விஷயம் சொல்ல வர்றாரு. அதுக்காக சொல்றாரு. இப்ப இதுல இருந்து வாணிபம் செலுத்து வளர்ந்து இதுல நில உடைமை வந்து பண்டமாற்றத்துக்கு வந்து பணம் வந்து பணத்திலிருந்து மூலதனம் வந்து மூலதனத்துக்கு முதலாளின்னு ஒரு இப்ப முதலாளின்னு ஒரு பிரிவு வந்ததுனாடி அடுத்து என்ன ஆகுது? 18ஆம் நூற்றாண்டின் இறுதி, அதாவது 1700கள் கடைசி, 19ஆம் நூற்றாண்டுடைய மத்திய பகுதி வரைக்கும் 1800களோட கடைசி வரைக்கும் ஐரோப்பாவில் மொத்த நில உடைமை முடிஞ்சு முதலாளித்துவம். கடைசி ஐரோப்பாவில் ரஷ்யாவில் தான் வருகிறார். 1861 நில உடைமை முடிவுக்கு வந்தது அப்படின்னு நினைக்கிறார். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 19ஆம் நூற்றாண்டின் மத்தியிலும் நில உடைமை ஒடுக்கப்பட்டு முதலாளித்துவ அரசுகள் வந்துருச்சு. இந்த காலகட்டத்தை என்ன சொல்றாருன்னா, ஆதி பொதுவுடைமையிலிருந்து முதலாளித்துவம் வர வரைக்கும் நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகள் ஆச்சுங்கிறாரு. ஒரு நூற்றாண்டு 100 வருஷம், நூற்றுக்கணக்கான நூற்றாண்டுகள் ஆச்சு. அப்போ ஒவ்வொரு சமூக அமைப்பு ஆயிரக்கணக்கான வருடங்கள்ல மாறி மாறி வந்திருக்கிறது அப்படிங்கிறது. அப்ப முதலாளித்துவ அரசு வந்துருச்சு. இந்த முதலாளித்துவ அரசு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன எல்லைக்குள் இருந்தது. சிற்றரசர்கள், குறுநில மன்னர்கள் நல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா போக்குவரத்து சாதனம் இல்லை. இப்ப இந்த மலை இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த மலை ஒரு தடை, அந்த பக்கம் போக எங்களால முடியாது. எனவே அவருடைய அரசு என்ன ஆகுது? இதுக்குள்ள சுருங்கி பெரிய ஆறுகள், காவிரி மாதிரி அல்லது கங்கை மாதிரி ஆற்ற கடந்த நம்ம போறவங்க வந்து படகு போக்குவரத்து. இவனுடைய அரசு இந்த எல்லைக்குள்ள சுருங்கி.
அப்ப ஆதி காலத்துல ஆண்டாங்கடிகை சமூகத்திலேயோ இருந்த அரசியலுடைய எல்லைகள் என்னவா இருக்குது? சின்னதாக இருக்குது. அவருடைய வரம்புகள் என்னவா இருக்குது? அவருடைய சட்டங்கள் என்ன எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சுருங்கி போறதா இருக்கு. போக்குவரத்து சாதனங்கள் கண்டுபிடிச்ச பின்னாடி முதலாளித்துவ அரசு என்பது என்ன பண்ணுது? உலகெங்கும் வியாபிக்கக்கூடிய பெரிய பேரரசுகளாக மாற ஆரம்பிக்குது. அது நிலவுடைமை காலத்திலேயே ஆரம்பிக்குது. போக்குவரத்து சாதனங்கள், உற்பத்தி கருவிகளுடைய வளர்ச்சி தவிர முதலாளித்துவத்தை அது என்ன கூடுதலான எல்லை கடந்தது போராட்டத்தினது. இப்ப இந்த முதலாளித்துவ அரசு வந்த பின்னாடிதான் ஒரு முக்கியமான விஷயத்தை முதலாளித்துவ அரசு. அதுக்கு முன்னாடி நிலவுடைமை காலத்திலேயும் என்னென்ன வகையான அரசு இருக்குது அப்படின்னு பல்வேறு வகையான அரசு இருக்கு. ஏன்னா ஒரே டைப்ல இல்லை. முதல்ல முடியரசு அப்படின்னா மன்னர்களுடைய அரசு. அப்பவே குடியரசுன்னு ஒன்று இருக்கு. அப்படின்னு குடிமக்களுடைய அரசு தான் குடியரசு. ஆனா யார் உயர்குடி பிறப்புல இருந்தார்களோ, யார் சொத்து வச்சிருந்தானோ, யார் படிச்சிருந்தானோ அந்த குறிப்பிட்ட சில பேர் மட்டும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு. அது கட்டாயமா மன்னரங்க ஒருபடி மேலதான், அதுல சந்தேகம். ஆனா எல்லா மக்களுக்கான அரசா இல்லை. அவனை இயற்ற சட்டமெல்லாம் யாருக்கா இருக்குது? அவர்களுக்கு எவன் ஓட்டு போட்டானா, எவன் வசதி படைத்தனா அவனுக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை அமைக்கணும். இதுபோக உயர்குடியாட்சின்னு ஒன்று இருக்கு. ரொம்ப மேல்மட்டம். இந்தியாவில் 3000 பேர், அந்த 3000 குடும்பம் சேர்ந்து ஆட்சி பண்ணி வேண்டியது அவங்க சொல்லுவோம். ஒரு உயர்குடியாட்சி. அப்புறம் தான் ஜனநாயக ஆட்சி. அப்படி ஜனநாயக ஆட்சிங்கிறது மக்கள் ஆட்சி. மக்கள் எல்லாம் இதைத்தான் முதலாளித்துவத்தில் வந்து. இந்த முதலாளித்துவம் வந்த பின்னாடி, சோசியலிச அரசு வந்த பின்னாடி தான் அந்த அரசுன்னு என்னங்கிற கேள்வி கூர்மையடை சோதித்து. முதலாளித்துவ அரசு என்னன்னா, எங்களுடைய அரசு எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை வழங்குறது முதலாளித்துவ அரசு. எல்லாரும் சமம், சட்டத்தின் முன் எல்லாரும் சமம், எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை கொடுத்திருக்கோம். அதுவும் படிப்படியாக தான் வந்தது. சோவியத் ரஷ்யாவில் எல்லாரும் சமம் முதலாளித்துவாதிகள் சொல்லிட்டு இருந்த போது உலகத்தில் பெண்களுக்கு வாக்களிக்கிற உரிமை இல்லை. சோவியத் ரஷ்யா முதல்ல எல்லா பெண்களும் வாக்களிக்கிற உரிமையை கொண்டு வந்து சோவியத் ரஷ்யா. அப்ப இவன் என்ன சொல்றான்? முதலாளித்துவ அரசு என்ன சொல்லுது? எல்லோரும் சமம், எல்லோருக்கும் வாக்களிக்கிற உரிமையை நாங்க கொடுத்துருக்கோம். எனவே எங்க அரசு தான் ஜனநாயக பூர்வமான அரசு அப்படின்னு முதலாளித்துவ அரசு. இத முதலாளித்துவ தத்துவவாதிகள், மதவாதிகள், அறிவுஜீவிகள் இவனுக்கெல்லாம் தொடர்ந்து இதை பேசுறாங்க. அவங்களோட பழக்க வழக்கம், சிந்தனை, கருத்து எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்குள்ள இதைய முழுமையை ஏற்றுக்கிட்டாங்க. ஜனநாயக அரசு இதுதான் முதலாளித்துவ அரசு. அதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அது வந்து சரிதானா என்ற கேள்வி பார்க்கலாம். இது போக அரசை பற்றி இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்றாங்க. அரசு வந்து குறிப்பா மதவாதிகளோட பேசுறாங்க. அரசு ஒரு தெய்வீகமானது, அரசு இந்த சமுதாயத்தை விட மேலானது, அது இந்த மக்களுக்கு வேற எங்கிருந்த எதையோ கொண்டு வந்து கொடுக்க போகுது. எனவே அரசை யாரும் கேள்வி ஏற்க முடியாத உயர்த்த முண்டை வச்சுக்கொண்டு லெனின் கேட்கிறார், அரசு என்பது சமுதாய மக்களுக்கு சம்மதம் இல்லாத வேலை ஒண்ணாது கிடையாது. ஏன்னா அரசு வந்து இந்த மக்களிடமிருந்து வர்க்க பிரிவினையின் காரணமாக உருவாயிருக்கிறதுனால உருவாகி சமுதாயத்துக்கு மேல போய் நினைச்சது. ஆனா இந்த மக்களுக்குள்ள யாரெல்லாம் ஒடுக்குகிற வர்க்கமாக ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக புரிஞ்சாங்களோ, அப்ப ஒடுக்குவோம் வன்முறையின் மூலம் உழைக்கிற மக்களை ஒடுக்குவதற்கு வைத்திருக்கிற ஒரு கருவினை இந்த அரசை தவிர இது ஏதோ தெய்வீகமானது கிடையாது என்பதை நீங்க எப்ப புரிஞ்சுக்க முடியும்? இந்த மார்க்சுடைய வரலாற்று பொருள் நூல்வாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா தான் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த முதலாளித்துவ தத்துவ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க, தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்க, இல்லை இது அரசுங்கிறது ரொம்ப தெய்வீகமானது. மார்க்ஸ் சொல்ற இந்த மதவாதிகள் மட்டும் இல்ல, பகுத்தறிவுவாதிகள், மதத்தை ஒப்புக்கொள்ளாத பகுத்தறிவுவாதிகள் இருப்பாங்க. அவர்களும் இந்த அரசை பற்றி இந்த போதனை இருக்குது, அதாவது ஒரு புனிதமானது உயர்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்கிறார் என்பது. பகுத்தறிவு பேசும்போது புரட்சிகரமா பேசலாம், பெண் விடுதலை மற்றதெல்லாம் புரட்சிகரமா பேசலாம். அரசு அப்படின்னு வந்துட்டா இந்த முதலாளித்துவவாதிகள் சொல்ற மாதிரி அரசை புனிதமானதுங்கிற மாதிரி அது போய் நிற்கும்.
அங்கதான் மார்க்சியவாதிகளுக்கும் இந்த மதத்தை நம்பாமல் அரசை ஏற்றுக்கொள்கிற பகுத்தறிவுவாதிகளுக்கு வித்தியாசம். புரிஞ்சுங்களா? அதாவது அரசு என்பது ஆளுகிற வர்க்கத்துடைய கருவி என்பதுதான் மார்க்சியவாதிகளுடைய முடிவு, வரலாறு பூர்வமான முடிவு. ஆனா மதவாதிகள் என்னங்கிறாங்க, இது தெய்வீகமானது, புனிதமானதுங்கிறாங்க. மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளாத, மதத்தையும் ஏற்றுக்கொள்ளாத பகுத்தறிவுவாதிகள் இருக்கிறாங்க. அவங்க மார்க்சியத்தையும் ஏற்றுக்கல, மதத்தையும் ஏற்றுக்கல. அவங்க அரசு எப்படி பாக்குறாங்க? அவங்களும் அரசு என்னங்கிறாங்க, புனிதமானது, தெய்வீகமானதுன்னு சொல்லி நம்ம கடவுள் இல்லை. ஆனா அரசு புனிதமானது, இந்த மக்களுக்கு மேல உதவி வச்சுட்டு அது மக்களுக்கு சம்பந்தப்படாத ஒண்ணு சொல்றா. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒரு பகுத்தறிவை மட்டும் பேசுகிறவர்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம இருந்து வித்தியாசப்படுகிறார்கள். மார்க்சியம் ஏன் அவர்களை தாண்டி அவங்க கொஞ்சம் தூரம் போறாங்க, அவங்களோட கொள்கையில போய் முட்டுச்சந்து நின்றுக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களால போக முடியல. மார்க்சியம் என்பது வளரும் விஞ்ஞானம் என்பது, மார்க்சியம் உலகத்தினுடைய சமூகத்தினுடைய அனைத்தும் தழுவிய விஷயங்களை பார்க்கிறது என்பதற்கு இந்த அடையாளம். அரசை பற்றி அவர்களுக்கு தவறான அபிப்பிராயம் இருக்கிறது. நாம என்ன சொல்றோம், இது எல்லோருக்கும் சமமான அரசு அல்ல, முதலாளித்துவ அரசு எல்லோருக்கும் சமமான அரசு கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அப்ப சுவிட்சர்லாந்து, அமெரிக்காவும் தான் கோடீஸ்வர நாடுகள். அந்த நாடுகளை ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய கோடீஸ்வரர்கள் தான் வழி நடத்துகிறார்கள், அவர்கள் தான் ஆளுகிறார்கள். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அரசியலை கையாளுகிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயுத வியாபாரிகள், எண்ணெய் வியாபாரி. இங்க எப்படி ஒரு 2-3 அம்பானி, அதானி மாதிரி 2-3 முதலாளிகள், அது மாதிரி பல மடங்கு பிரம்மாண்டமான நிறுவனங்கள் தான் அமெரிக்க அரசியலை தீர்மானிக்குது. இன்னைக்கு லெனின் காலத்திலே தீர்மானிச்சு. அது மட்டும் இல்ல, அப்ப சுவிட்சர்லாந்துல போலீஸ் கிடையாது, எல்லா கையிலையும் ஆயுதம். சரிங்களா? தொழிலாளர்கள் போராடினா முதலாளியோட ஆட்கள் ஆயுதம் எடுத்து தொழிலாளிகள் அடிச்சாங்க. இப்போ லெனின் கேட்கிறாரு, அரசு எல்லாருக்கும் சமமானதுன்னு சொல்றீங்க இல்லையா? தொழிலாளிக்கு முதலாளிக்கு வர போராட்டத்தில் அரசு யாரு தூத்துக்குடியில் யாரு நின்று? அப்ப இந்த முதலாளித்துவ அரசு எல்லோருக்கும் சமமான, இது எதை பாதுகாக்கிறது? தனி சொத்தை பாதுகாக்கிறது. இந்த அரசு எதை செய்கிறது? யார் வணிகர்களாக, வியாபாரிகளாக, ஆலை அதிபர்களாக, தொழிற்சாலை அதிபர்களாக, பெரிய விவசாயத்துடைய பிரமாணமான பண்ணை அதிபர்களாக இருக்கிறார்கள், அவர்களுடைய தனி சொத்தை இந்த அரசு பாதுகாக்கிறது. இப்ப நீ கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்போம், மார்க்ஸ் அதில் என்ன சொன்னார்? நாம் பொதுவாக சொத்துடைமை ஒழிப்பதை பற்றி பேசவில்லை, தனி சொத்துடைமை ஒழிப்பதை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா இந்த முதலாளித்துவ சமூகம் தனி சொத்தை உருவாக்கி தனி சொத்தை பாதுகாக்கிறது. இல்லைங்களா? அதுதான் தூத்துக்குடியினுடைய தூத்துக்குடியில் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி யாரு அடிச்சு நோருக்கு போகுது. இந்த கம்பெனிங்கிறது எங்களுக்கு சுற்றுச்சூழல் கெடுது, எங்க வாழ்க்கை கெடுதுங்கிற ஒரு போராட்டம், அமைதி வழி போராட்டம். 16 வயது குழந்தை சுமோலி, இந்த பொண்ணோட வாயில் சுடப்பட்டு இருந்தார். இதை செய்தது யாருன்னு நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் காவல்துறை என்று குற்றச்சாட்டு வச்சு எதற்கு பயமுறுத்துறாங்க மக்களை? வன்முறைக்கு பயம். இந்த வன்முறை நாம துபாய்க்கு எடுத்து சுற்றுருவாங்க. ஒரு குழந்தைய ஒருத்தர் அடிச்சுட்டு இருந்தாலும் நெஞ்சு பதறது இல்லையா? அவங்க எப்படி சொல்றாங்க? அந்த வன்முறை கருவிகளை கையாளுவதற்கு தனி வகைப்பட்ட ஆட்களை தயார் செய்கிறது. சரிங்களா? நாம ஒருத்தர் அடிக்க முடியுமா? அந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ன எவ்வளவு கொடூரம்! அந்த நாவல்ல, மற்றதுல, அவங்களோட பேட்டிகள்ல, அவங்க ஆணையத்துக்கு முன்னாடி சொன்னது, அவங்களுக்கு அந்த ஆணையம், அந்த ஆணையத்துக்கு பேர் எடுக்கிறது, அதான் சில விஷயம். அது தவறு. காவல்துறை நடந்த இந்த விஷயம் தவறு, அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி இருந்தா இல்லையா? மக்கள் மீது மக்களே வன்முறை செய்யற, நம்ம சொந்த மக்கள் மீது சொந்த மக்களை, அதற்கு தனி வகைப்பட்ட ஆட்களை தயார் செய்யும் அரசு. அரசு பொதுவானது அல்ல, அது நம்ம கண்ணுக்குள்ளே நடக்குது.
இது என்ன செய்யுது? சமம்னு எல்லாரும் சொல்லுது. எல்லாருக்கும் வாக்குரிமை சமம். ஓகே, எல்லாரும் ஓட்டு போட்டு எல்லாம் கரெக்டா எல்லாரும் ஜெயிக்கிறானா? எல்லாருக்கும் ஒரே வாக்கு தான். அம்மானிக்கு ஒரே வாக்கு தான், ஆர்கோவுக்கு ஒரே வாக்கு தான். ஆனா வெற்றி பெறுவது யாரு? அப்ப லெனின் சொல்றார், நாடாளுமன்றம் தேர்தல்களும் கயிற்றில் ஆடும் பொம்மைகள். இந்த தோல் இந்த முன்ன இந்த கூத்து வரும், பொம்மை கூத்துப்பாங்க. பின்னாடி ஒருத்தர் நின்று இப்படி இழுத்தாருன்னா முன்னாடி அதை ஆடி பொம்மைலாட்டம்னு சொல்லுவாங்க. அப்ப நான் எது சொல்றேன்? மூலதனமும் பங்கு சந்தையும் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. நாடாளுமன்றம் தேர்தல்களும் பொம்மலாட்டம் நடக்கும். அது கயிற்றில் ஆடும் பொம்மைகள். இந்த இடத்துல லெனின் வேற ஒன்று சொல்றாரு, அதான் முக்கியமானது. அதாவது இப்போ ஒரு முடிவு நான் வந்தாரா, என்ன முடிவு? அரசு என்பது இல்லாத காலம். வர்க்க பிரிவினையின் காரணமாக அரசு உருவானது. உழைக்கிற வர்க்கத்தை உழைக்காமலே சுரண்டுகிற வர்க்கம் ஒடுக்குவதற்காக வன்முறை எந்திரங்களின் மூலம் அந்த இயந்திரங்களை கையாளுகிற தனி வகைப்பட்ட ஆட்களை தயார் செய்து வன்முறையின் மூலம் மக்களை பயமுறுத்துகிற ஒரு வன்முறை எந்திரத்துக்கு பேர் அரசு என்று டிக்ளேர் பண்ணிட்டார். அது இப்போ தனி சொத்துடைமை பாதுகாக்கிறது என்று சொல்லிட்டு, ஆனால் அரசு காலகாலமாக பல்வேறு மாற்றங்கள் உட்பட்டு வந்தது. அடிமை காலத்தில் ஒரு பிரம்மாண்டமான போராட்டம், ரோம பேரரசு ஸ்பார்டகஸ் அப்படிங்கிற தலைமையில் ஒரு எழுச்சி நடந்தது. ஜெர்மன் கம்யூனிஸ்ட்கள் தங்களை ஸ்பார்டகஸ்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்பார்டகஸ்டுகள் அப்படின்னு ஒரு பெருமையா சொல்லிக்குவாங்க. இப்ப நாங்க சொல்லணும், நாம பகத்சிங்கின் வாரிசுகள், லெனினின் வாரிசுகள் சொல்ற மாதிரி அவங்க ஸ்பார்டகஸின் வாரிசுகள் சொன்னாங்க. ஏன்னா அடிமைகளை ஒரு பொருட்டாக உயிராகவே மதிக்காம ஒரு உடைமை மாதிரி அவனை கொள்வதற்கு ஆண்டைக்கு உரிமை இருந்தது ஒரு காலத்துல. அந்த காலத்துல ரோம பேரரசா ஆதிக்கம் செலுத்திய ரோம பேரரசு, உலகமே கண்டு பயந்த ரோம பேரரசை ஆட்டங்கான வைத்தார்கள் ஸ்பார்டகஸ் தலைமையிலான அடிமைகளுடைய எழுச்சி. அது ஒரு பிரம்மாண்டமான எழுச்சி. அந்த எழுச்சி வன்முறையின் மூலம் தான் அடக்கம். அதுக்கப்புறம் நிலப்பரப்புகளுக்கும் பண்ணையடிகளுக்கு இடையிலான தொடர் போராட்டம் நடந்துட்டே இருக்கு, காலகாலமா நடந்துட்டே இருக்கு. அனைத்தும் வன்முறையின் மூலம் தான் அடக்கப்படுது. ஆனால் லெனின் என்ன சொல்றாருன்னா, முதலாளித்துவத்துக்கு முந்தைய காலகட்டம் எல்லாத்துலயுமே இவ்வளவு எழுச்சிகளுங்க, எவ்வளவு எழுச்சி நடந்தாலுமே தன்னுடைய ஆண்டை எதிர்த்து நடந்தாலும் கூட அந்த ஆண்டையுடைய கைப்பாவைகளாகத்தான் மக்கள் இருந்தார்கள். எதிர்த்து போராடினாலுமே முழுமையான ஒரு விடுதலை நோக்கிய எண்ணம் அவர்களுக்கு வர முடியல. முதலாளித்துவத்தில் தான் பாட்டாளிகள் தங்களை தாங்களே உணரும்படி செய்தது முதலாளித்துவம். பாட்டாளிகளுடைய ஒற்றுமையை உருவாக்கியது முதலாளித்துவம். பாட்டாளிகளுடைய உலக தொழிலாளர் இயக்கம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது முதலாளித்துவம். அப்ப முதலாளித்துவ ஜனநாயகம் வன்முறை அரசாக இருந்தாலும் பல புதிய விஷயங்களை பாட்டாளிகளுக்கு கொடுத்து, ஒண்ணு என்ன, அடிமைகள் தங்களை அடிமைகள் என்று உணராதது போல இல்லாமல் பாட்டாளிகள் தங்களை பாட்டாளிகள், நாங்கள் சுதந்திரமானவர்கள், இந்த முதலாளிகளுக்கு எதிராக போராட வேண்டி இருக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறது. அப்படி உணர்த்தியதனுடைய விளைவாகத்தான் ஒரு எழுச்சி உலகம் எங்கும் நடந்ததுல சோசலிச ரஷ்யாவில் சோசலிசம் வென்றிருக்கிறது. அப்போ தங்களை தாங்களே உணர்வுபடி செய்திருக்கிறது, ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கிறது, உலக தொழிலாளர் இயக்கத்தை ஒன்றுபடுத்தி. எப்பவுமே லெனின் வந்து ரெண்டு சீட் சொல்லிட்டே இருக்காங்க. போன தடவை இதுதான் ரோடுன்னு வச்சுக்கோங்க, இது மார்க்சிஸ்டான பாதைன்னா ஒண்ணு இப்படி இந்த கடைசிக்கு போவான் அந்த கடைசிக்கு போவான் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். இதை விட்டு வெளியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் போனா லெனின் உடனடியே சுட்டி காமிக்கிற, நீ மார்க்சிஸ்ட் வெளியே. இடது பக்கம் போயிட்டான்னா கொஞ்சம் ரொம்ப விலகி போயிட்டா அவன் அதிதீவிரவாதத்துக்கு போயிட்டான் என்கிறார். வலது பக்கம் போயிட்டா அவன் சந்தர்ப்பவாதத்துக்கு போயிட்டான், அல்லது சந்தர்ப்பவாதத்துல போறவன வலது திரிப்புவாதி, அதிதீவிரவாதத்துல போறவன இடது திரிப்புவாதி. அப்ப இந்த ரெண்டுக்கும் எப்பவுமே லெனினுடைய எல்லா எழுத்துக்களையும் பதில் இருக்கு. ஒரு பக்கம் அரசு இன்னைக்கு மிகவும் வன்முறை கருவி என்பதை சொல்லிட்டு
எனவே முற்றிலும் அரசை நிராகரிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது இடது அராஜகவாதம். இந்த பக்கம் அது ஜனநாயகம் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம். இப்ப இது கொடுத்த இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த ஜனநாயகத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமே எல்லாம் மாறிடுன்னு நினைச்சானே இவன் சந்தர்ப்பவாதியாக. அப்ப அரசை பற்றிய தெல்ல தெளிவான வரலாற்று பூர்வமான பாத்திரங்கள் தெரிஞ்சுட்டு அரசை கையாளணும். இப்ப இவ்வளவு வாய்ப்பு கொடுக்குது இல்ல, பாட்டாளிகளை ஒன்றுபடுத்தி ஜனநாயகம் கொடுக்குது. இதனால முதலாளித்துவவாதி மட்டும் இந்த அரசை பெருசா நினைக்கிறது இல்லை, சாதாரண மக்களும் இந்த அரசை பிரம்மாண்டமா நினைக்கிறாங்க. மக்கள் கிட்ட போய் அரசை பெற்று அது ஒரு வன்முறை கருவி என்று சொல்லி உடனே தூக்கி எறியணும்னு சொன்னா உடனே அவங்களுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த அரசை பற்றி அவங்களுக்கு ஒரு மாய கருத்து நிலவுகிறது. இவங்க அதை தொடர்ந்து முதலாளித்துவ தத்துவவாதிகள் அதே அறிஞர்கள் அதை மறுபடியும் பற்றி மனசுல விதைச்சிட்டே இருக்கிறாங்க. அரசை பற்றி நமக்கு என்ன சொல்லி தரப்படுகிறது? எல்லாருக்கும் அரசு மக்களை விட மேலானது. நீ நம்மளுக்குள்ள என்ன வேணா அடிச்சுக்கலாம், அரசோட நீ மோதக்கூடாது என்பதுதான் எல்லாருக்கும் சொல்லி தரப்படுற பாடம். புரிஞ்சுட்டீங்களா? இல்லை, இது அரசு என்பது உன்னை ஒடுக்குவதற்கு இருக்குதுன்னு சொன்னா உடனே ஜனங்க ஏத்துக்கிறது இல்லை. ஏன் ஏத்துக்கலைன்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த பாட்டாளிகளுக்கு ஒற்றுமை, பாட்டாளி சங்கம் சேர்க்கிறது, இதெல்லாம் இந்த அரசு கொடுத்ததுனால சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அத்தவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஜனநாயகம் கொடுத்துருக்க, நீயே இந்த அரசு ஒடுக்குதுங்கிற அப்படின்னு. இந்த அரசு ஒடுக்குகிற அரசு தான். ஆனா இது கொடுத்திருக்கிற ஜனநாயகத்தினால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதையே ஒரு ஒடுக்குகிற கருவியாக நினைக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி போட்டு இந்த வீரப்பன் தேர்தல் வேட்டையில என்னவா மாறுதுன்னா, யாரோ சில தனி நபர்கள், சில அதிகாரிகள் பண்ற தவறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு. அதுதான் அரசை பற்றி முதலாளித்துவ சொல்லிக்கிற இவர்கள் அந்த காலத்துல இன்னொரு போதனைக்கு வர்றாங்க. இத்தனையும் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, சோவியத் அரசு சர்வாதிகார அரசு, அது நாடாளுமன்றத்தை ஒழுங்கா நடத்துறதில்லை, அரசியல் நிர்ணய சபையை ஒழுங்கா நடத்துறதில்லை, சட்டங்கள் ஒழுங்கா மதிக்கிறதில்லைங்கிற பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. இந்த பிரச்சாரத்தை வைப்பதற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து பத்திரிகையை உருவாக்கி அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். எப்போ? 100 ஆண்டுகள். அப்ப இப்ப எவ்வளவு தூரம் அவன் கையில மீடியாக்கள் இருக்கும்போது எவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ணுவான் அவனுக்கு எதிரான. லெனின் எழுதுற, அதாவது அரசுங்கிற கேள்வி எப்ப வருது? சோசியலிச அரசு உருவாக அரசுங்கிற கேள்வி பிரச்சனை. ஏன்னா எல்லா அரசும் ஒரே அரசத்தை நினைச்சுக்கணும். ஒரு சோசியலிச அரசு உருவாகும், அந்த அரசு என்னென்ன விளைவுகளை உண்டு பண்ணுது முதல் விளைவை பார்த்துக்கணும். பள்ளிக்கூடத்துல வந்து அந்த அரசுடைய தலைவர் பேசுவதற்கு அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கிட்ட அவர்கள் என்ன தலைப்பு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி அவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு சொல்றாங்க, இந்த தலைவர் பேசுங்க அரசுங்கிற தலைப்புல எத்தனை பேர் வந்து பேசுகிறாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஜனநாயகத்தை சோதிச்சு. அப்ப இது அரசா அது அரசாங்க கேள்வி வந்துச்சு. உடனடி அவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு சர்வாதிகார அரசு என்று சொல்ல வைப்பதற்காக அவங்க எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கணும். அப்படியே இந்தியாவுக்கும் மற்ற நாட்டுக்கும் கம்யூனிஸ்டுகள் சர்வாதிகாரிகள், அவர்கள் வன்முறையாளர்கள் அப்படின்னு முதலாளித்துவத்தை ஏற்றுக்கிற மற்ற விஷயத்துல புரட்சி பண்றோம். கடவுள் இல்லைங்கிறவங்க, பெண் விடுதலை பேசுறவங்க, வேற வேற விஷயம், சில தொழிலாளர் இதை பேசுறவங்க, நம்ம நாட்டுல சாதி எதிர்ப்பு போக்காளர்கள், இவர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்டுகள் வன்முறையாளர்கள். அங்க இதே மாதிரி சோவியத் ரஷ்யால சொன்னாங்க, அவங்க வந்து மென்ஸ்விக்கில் சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் என்று லெனின் சொல்றாங்க. அவங்களும் இதே மாதிரி சாமி இல்லைங்கிறாங்க, அவங்களும் முதலாளிகள் எதிர்க்கிறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சோவியத் ரஷ்யா வன்முறையை கையாளுகிறது, சட்டத்தை மதிப்பதில்லை, மக்களுக்கு ஜனநாயகம் சுதந்திரமும் தருவதில்லை என்று பேசுறாங்க. எங்க மென்ஸ்விக்கிலும் சோசியலிஸ்ட் புரட்சியாளர்கள் பேர் இங்கேயும் அதே மாதிரி பேசினாங்க, உலகெங்கும் இதே மாதிரி பேசினாங்க. இவர்களை பற்றி லெனின் என்ன சொல்றாரு தெரியுமா? இவர்கள் ஒருவேளை அரசை பற்றி அறியாமல் அப்பாவித்தனமாக பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்பாவித்தனத்துக்கு எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது. அது என்னன்னா, வழின்னு போறோம்னா வழிப்பறி பண்றத அயோக்கியத்தனமானது இந்த அப்பாவித்தனம். அதான் இவங்க சொல்றாங்க, இல்ல ஒரு நல்லா இருந்தாங்க, அருமையான ஆளுங்க,
தெரியாம கம்யூனிஸ்ட் திட்டாருங்க அப்படின்னு சொல்லுவானுங்களா? கவர்மெண்ட் என்னன்னு தெரியாம திட்டாருன்னு சொல்றானுங்க. அதைத்தான் லெனின் சொல்றாரு. அவங்க அப்பாவி இல்ல, அவங்க வழிப்பறி செய்யறவனோட மோசமானவங்க. அப்ப இந்த முதலாளித்துவ அரசு தான் கொடூரமாக நடந்து கொண்டு சோவியத் அரசை பார்த்து என்ன சொல்லுது? இது சர்வாதிகாரமான அரசு, கம்யூனிஸ்ட் வன்முறையாளர்கள் என்று நம்ம மேல உண்மையில் நாம யாரா இருக்கோம்? நாம உண்மையிலும் ஜனநாயகம் கொடுக்கல. அது உண்மையிலும் ஜனநாயகத்தை கொடுப்பதல்ல. ஒரே ஒரு விஷயத்துல ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றாங்க சட்டத்தில். 44 பேர் குடிசைக்குள் வைத்து எரித்து கொல்லப்பட்டாங்க கீழ்வெட்டி. அது யாரு எதிர்த்து கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கு எதிராக வழக்கு நடக்குது. ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லி இவ்வளவு பெரிய மனுஷன் தப்பு செஞ்சு யார பாதுகாப்பு? இப்போ போன வருஷம் லண்டன்ல நடக்குது. இங்க எப்படி கொரியர் சர்வீஸ் மாதிரி அங்க கொரியர் சர்வீஸ் பிரான்சைஸ் எடுத்து பண்ணலாம். லண்டனுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொரியர் சர்வீஸ் எடுத்து பண்ணலாம். நிறைய பேர் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இந்திய தம்பதிகள் அங்க இருக்கிறவங்க, அவர் ஆட்டோ டாக்ஸி டிரைவர், அவர் மிஸ்ஸஸ் படிச்சிருக்கிறாங்க. அவங்க பேர்ல அந்த போஸ்டல் இது எடுத்து பண்றாங்க. இப்ப இந்த போஸ்டல் எல்லாம் பண்ண கம்ப்யூட்டர்ல சாஃப்ட்வேர் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஜப்பான் சாஃப்ட்வேர். அதுலதான் என்ன கணக்கு போடும். ஏன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதுதான் போகும். போனா முதல் நாளே 8000 ரூபாய் ஷார்டேஜ் இருக்கு. என்னோட 8000 ரூபாய் ஷார்டேஜ் இருக்கே சரிண்ணா. மறுபடியும் என்னைக்குமே சரியில்லை. அந்த அம்மா பணத்தை போட்டு கட்டிடும். 6 மாசம் கழிச்சு 22 லட்சம் ரூபாய் கட்டணும். மறுபடியும் அந்த 22 லட்சம் ரூபாய் வித்து கட்டி போட்டோம். ஒரு வருஷம் 75 லட்சம் ரூபாய் நம்ம வாஷ் பண்ணிட்டாங்க. கர்ப்பிணி கத்தி கதறி அழுது ஏற்பி இந்தியாவிலிருந்து போனவங்க வேற புருஷன் குழந்தை வெளியே போறப்பதான் இவங்க திருடனுங்கன்னு பேசுறாங்க. எவ்வளவு எடுத்து சொல்லி அந்த நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு? இங்க எப்படி சொன்னாங்க? அவ்வளவு பெரிய மனுஷன் தப்பு பண்ணுவாரு, சாப்ட்வேர் தப்பு பண்ணுவாயா? இது மாதிரி கிட்டத்தட்ட 400-500 பேர் லண்டன் அவன் இங்கிலாந்து பூரா அரெஸ்ட் பணத்தை கையாள பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் போன வருஷம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? சாப்ட்வேர் ஆய்வகம் பண்ணி அவன் எடுத்து இப்ப அவங்களுக்கு விடுதலையும் திரும்பவும் நஷ்டீடு. இந்த சட்டங்கள் யாரை பாதுகாப்பு? சொத்து இருக்கிற வர்க்கத்தை பாதுகாக்க. அப்போ என்ன சொல்றாரு? அரசு என்பது சொத்துடைமை வர்க்கங்களை, குறிப்பாக முதலாளித்துவத்தை தனி சொத்துடைமை பாதுகாப்பதற்காக உழைக்கிற பாட்டாளி மக்கள் மீது இந்த தனி சொத்து மேல் கை வைப்பதாக இருந்தால் வன்முறை மூலம் எந்ததான பங்கேற்பது என்பதற்காக ஒரு வன்முறை கருவிகளை வைத்திருக்கு. அதை கையாள்வதற்கு தனி வகைப்பட்ட ஆட்களை தயார் செய்து வைத்திருக்கு. இதன் மூலம் மக்களுடைய சிந்தனையை கட்டுப்படுத்துகிறது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க அடிக்கடி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கோம். இந்த நாட்டில் சுதந்திரமாக சிந்திக்கிறவங்களுக்கு எதிராகத்தான் எல்லாமே போராட்டங்கள், எல்லா வன்முறைகளும் ஏவப்படும் சொல்லி பத்திரிகையாளர்கள் ஏன் கொல்லப்பட்டாங்க? பகத்சிங் மாதிரி இருந்தவன் கொல்லப்பட்டான். இந்த எந்த கருத்தோட்டத்தை நீ சிந்திக்கணும்னு இந்த ஆளுமைக்கு சொல்லியிருக்கோ அதற்கு எதிராக சுதந்திரமாக சிந்தித்தால் அவர் விரோதி, எதிரி என்று காட்டப்படும். அப்ப நாம் கம்யூனிஸ்ட் யாரா இருப்போம்? எப்பவுமே சுதந்திர சிந்தனையாளர்களாக தான் இருக்க முடியும். அப்பதான் லெனின் என்ன சொல்றாரு? சோவியத் ரஷ்யா ஜனநாயகமானது. ஆனால் அந்த இடத்துல முடிக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் முதல்ல சொல்ற ஆதி ஆண்டாங்கடிக்கு காலத்துல குண்டாங்கடிகளை வைத்து மக்களை வன்முறை பண்ண இன்னைக்கு இழைக்கப்பட்ட நவீன ஆயுதங்களே அந்த குண்டாந்தடிகளை நாம் எடுத்துக்கொண்டோம், அரசை நாம் கைப்பற்றிக் கொண்டோம். அதே குண்டாந்தடிகளை வைத்து எல்லா சூழ்நிலையும் முடிவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த இடத்துலதான் மிக முக்கியமா கவனிக்கணும். வரலாற்று ரீதியா அரசு எப்படி தோன்றி எப்படி வளர்த்து நீங்க எங்க வந்து பார்த்தாச்சு. அது சோவியத் சோசியலிச அரசு கையில அரசு வந்துவிட்டா என்ன செய்யும்? அந்த அரசு இதுவரைக்கும் இருந்த அரசு சொத்துடைய வர்க்கங்கள், சிறுபான்மை மக்களுடைய அரசு மிக பெரும்பான்மை மக்களை வன்முறைக்கு
கீழ்ப்படுத்தி வைக்கிறது நம்ம கையில வந்தாச்சுன்னா மிக பெரும்பான்மையான பாட்டாளி வர்க்கத்தினுடைய அரசாக இது மாறிடுது. இந்த அரசு அவனுடைய குண்டாந்தடியை வச்சு இந்த அரசை கவிழ்ப்பதற்கு முயற்சி பண்ற சுரண்டல்காரன் அவன் அப்படியே இருப்பானா? கோடானு கோடி விட்டு போயிருக்கிறான், அதிகாரத்தை விட்டு போயிருக்கிறான், செல்வத்தை விட்டு இருக்கிறான். அவன் இந்த அரசை எப்படியாவது முடிக்கிறது தான் பார்ப்பான், முடிச்சு மீண்டும் சுரண்டலை நிலைநாட்ட தான் அவன் பார்ப்பான். அந்த சுரண்டலை அவனுடைய குண்டாந்தடிகளை வைத்து முடிவு கொண்டு வர போகிறோம். அதற்கு பேர் தான் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். இந்த இடத்துலதான் மிக முக்கியம் என்னன்னா, முதலாளித்துவம் தன்னுடைய வர்க்க சார்பை மறைக்கிறது. நாங்கள் ஆளும் வர்க்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்பதை முதலாளித்துவ அரசு மறுக்கிறது. ஆனால் பாட்டாளி வர்க்க அரசு பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறது, நாங்கள் பாட்டாளி வர்க்க அரசு தான் என்றும். அவன் முதலாளி வர்க்க அரசு முதலாளி வர்க்க அதிகாரத்தை வன்முறை இயந்திரத்தை மறைத்து விட்டு அது ஜனநாயகமான அரசு என்று பேசுகிறது. நாம் என்னங்கிறோம்? இல்ல, நாங்க சர்வாதிகார அரசு தான், எங்க கையில ஆயுதம் வச்சிருக்கிறோம். ஆனா யாருக்கு இதை பயன்படுத்த போறோம்? மீண்டும் சுரண்டலை நிலைநாட்ட வருகிற சிறுபான்மைக்கு எதிராக பயன்படுத்த போகிறோம் என்று டிக்ளேர் பண்ணுவதால் அவன் என்னங்கிறான்? ஐயோ, இது வன்முறை அரசு, சர்வாதிகார அரசு, நாங்க ஜனநாயக அரசு அப்படின்னு. புரிஞ்சுங்களா? இந்த அரசு இருக்கிற முதலாளித்துவ அரசு உலகத்துல என்னதான் மாய்மானம் பண்ணாலும், என்னதான் மேல்பூச்சு பூசினாலும், என்னதான் வேடம் போட்டு கொண்டாலும் சுரண்டல் நீடிக்கிற வரை இது மூலதன ஆதிக்க அரசு தான் என்று டிக்ளேர் பண்றாங்க. இந்த அரசுகளுடைய வரையறை என்ன? மூலதன ஆதிக்க அரசுகள் தான். இவை வன்முறை கருவியை வைத்து அதை கையாளுவதற்கு தனி வகைப்பட்ட ஆட்களை வைத்து பாட்டாளிகள் மீது ஒடுக்குமுறையை ஏவுகிற வன்முறைக்கு மக்களை பயமுறுத்துகிற அரசு தான். இது முதலாளித்துவ சர்வாதிகார அரசியல் தான். ஆனால் அவைகள் கொடுத்திருக்கிற மற்ற இதற்கு முன்னாடி இருந்த காலத்தில் அரசை விட இவைகள் கொடுத்திருக்கிற ஜனநாயகத்தை நாம் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதையும் லெனின் சொன்னார். இதற்கு பிறகு சுரண்டத்திற்கு தேவையில்லாத ஒரு காலம் வரும்போது அன்றைக்கு அரசு என்பது இல்லாமல், அப்போ இப்ப அரசு எப்ப இல்லாம போகுதுன்னு, அரசு எப்ப தோன்றுச்சு? வர்க்க பிரிவினை ஏற்பட்டதாக தோன்றுச்சு. வர்க்க பிரிவினை எதை அடிப்படையாக கொண்டது? சுரண்டலை அடிப்படையாக. அப்ப சுரண்டல் இருந்தால் அரசு இருக்கு, சுரண்டல் இல்லைன்னா அரசு இல்லை. அப்ப சுரண்டல் இல்லாத போது வர்க்கங்கள் இல்லாம போயிடும், வர்க்கங்கள் இல்லாத போது அரசு இல்லாம. சோவியத் யூனியன்ல அரசு இருக்குமா அப்படின்னு கடைசி ஒரு 5 நிமிஷம் அதை பேசு இருந்தாலும். அதாவது சோவியத் யூனியன் ஆட்சி கைப்பற்றி, சோவியத் யூனியன் யாரிடம் இருந்து ஆட்சி கைப்பற்றுகிறது? ஜாரிடம் இருந்து, மன்னரிடம் இருந்து. மன்னரிடம் இருந்து முதலாளித்துவவாதிகளான ஒரு டீமும் மற்ற மென்சிப்புகள், கோல்ஷிப் எல்லாரும் சேர்ந்து ஒரு புரட்சி நடத்தி ஜாரை கவிழ்த்துக்கு கெரன்ஸ்கிங்கிற ஒரு முதலாளித்துவவாதி ஆட்சி. ஜார் ஆட்சியும் சரி, கெரன்ஸ்கி ஆட்சியும் சரி, முதலாளித்துவவாதிகளால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த ஒரு ஆட்சி இல்லைங்களா? அப்ப ஆட்சி திடீர்னு கம்யூனிஸ்டில் கைப்பற்றுங்க. நாட்டுல பெரும்பாலான விவசாயிகளும் விவசாயத்துக்கு முன்னாடி ஆலைப்பாட்டாளிகளும் இருப்பாங்க. சிறுபான்மையாக அதுவரை சொத்து வைத்திருந்து இந்த அரசை சொத்துடம் இழந்த சொத்துடைமை வர்க்கங்கள் இருப்பாங்க, முதலாளிகள் இருப்பாங்க. முதலாளிகளை அண்டி பிழைத்து வாழ்ந்த வர்க்கங்கள் இருப்பாங்க. இந்த நாட்டில் தனி வகைப்பட்ட எந்திரத்தை கையாளுவதற்கு தயாரிப்பதற்கு ஆட்கள் இருப்பாங்க. அரசு நிர்வாகத்தில் இருந்திருக்கணும் இருப்பான். இவன் எல்லாம் இந்த ஆட்சியை சிலர் ஆதரிப்பான், பலர் எதிர்ப்பான். இது போக சோவியத் யூனியன் வெளியே அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், இத்தாலி, பிரிட்டன் இப்படி வல்லரசுகள் இருக்கு. இவர்கள் என்ன நினைப்பாங்க? இங்க வந்தது நாளைக்கு நமக்கும் வந்து விடலாம். எனவே உடனடியாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கு என்னென்ன வேலை செய்யணும் எல்லா வேலையும். இப்போ கியூபா ஒரு துணூறு நாள், குட்டி நாள். அமெரிக்காவோட ஒப்பிட்டா 25 ஒரு பங்கு போடுறது. அந்த கியூபா மேல தொடர்ச்சியா பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதிச்சுட்டே இருக்கு. அதை நசுக்கிறதுக்கான எல்லா முயற்சி செய்யுது. அப்ப சோவியத் ரஷ்யா தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது, பாட்டாளி வர்க்க புரட்சியை பாதுகாத்துக் கொண்டிருக்க ஒரு அரசை வைத்திருக்கும். அதைத்தான் லெனின் சொன்னாரு. அதுக்கு ஸ்டாலின் நினைவு. இப்ப இருக்கிற இந்த முதலாளித்துவ அரசு, எல்லாரும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கிற அரசு,
சிறுபான்மையான முதலாளிகளுடைய சர்வாதிகாரத்தை ஜனநாயகம் என்ற பெயரில் பெரும்பான்மை மக்கள் மீது திணிக்கிற அரசு. எது? இப்ப இருக்கிற அரசு. இங்கெல்லாம் முதலாளித்துவ நாட்டில் இருக்கிற அரசு சிறுபான்மை முதலாளிகளுடைய நலன்களை காப்பதற்காக வன்முறையின் மூலம் பெரும்பான்மை மக்கள் மீது ஒடுக்குமுறையை நிறுவுகிற ஒரு அரசு. ஆனால் பெரும்பான்மை பாட்டாளி வர்க்கத்தினுடைய சர்வாதிகாரத்தை அதை இல்லாமல் செய்வதற்கு முயற்சி செய்கிற சிறுபான்மை முதலாளிகள் மீது அந்த சர்வாதிகாரத்தை செலுத்துகிற அரசு பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். அப்ப அது எதுவரைக்கும் நீடிக்கும்னா, உலகத்தில் சுரண்டல் முடிவுக்கு வரும் வரை பாட்டாளி வர்க்க சர்வாதிகார அரசு நீடித்து தான் தீரும். இல்லைன்னா என்ன ஆகுது? இதை காரணம் இது அரசு எப்ப இல்லாம போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரசுடைய வேலை என்ன இருக்கு? யாருக்கு எதிராக இருக்குது அரசு? மெஷின்களுக்கு எதிராக இருக்குதா? இந்த அரசு வன்முறை யாருக்கு எதிராக பயன்படுத்து? மனிதர்களுக்கு எதிராக பயன்படுத்து. இந்த அரசு எதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது? மனிதர்களை நிர்வகித்துக் கொண்டிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுன்னு சொல்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் சொல்லுவாங்க கம்பெனிகள். யாரை அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க? அட்மினிஸ்ட்ரேட் பண்றாங்க. யாரை நிர்வகிக்கிறான்? மனிதர்களை நிர்வகிக்கிறது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி பொதுவிலாகி அதுல ஒரு பல்வேறு கட்டம் இருக்கு. அது சோவியத் ரஷ்யாவும் பல்வேறு முயற்சி எடுத்து, உலகெங்கும் அது பல்வேறு விவாதம். என்னன்னா, இப்ப முதலாளித்துவம் ஒரு லெவல் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நாட்டு மக்களுக்கு எல்லாமே கொடுக்கணும். கல்வி இலவசம் கொடுக்கணும், வீடு, உணவு, உடை, ஆரோக்கியம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். மேன்மேலும் வளரணும், மக்கள் நாடுகள் இருக்கிற மக்களுக்கு உதவணும். இப்படி எல்லாம் பண்ணுவதற்கு உற்பத்தி பெருக்கணும். இந்த உற்பத்தி பெருக்குவது எப்படி? இதுல என்ன சொல்லிட்டோம்? எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம். லெனின் ஒண்ணுதான், சாதாரண மனிதன் ஒண்ணுதான், ஒரு விஞ்ஞானி ஒண்ணுதான், ஒண்ணு படிக்காதவன் ஒண்ணுதான். அதான் நாம் சொல்லக்கூடாது. அப்ப இதுல யார் என்ன வேலையை எப்படி செய்வது, எப்படி அவரை ஊக்குவித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவது, இதெல்லாம் இதை எப்படி செயல்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவது என்பது சோவியத் ரஷ்யாவின் பல்வேறு முயற்சிகள் தோல்வி எடுத்து பல்வேறு உலகம் இது பல்வேறு சிக்கல்களை தாண்டி தான் வெற்றி. இங்க எப்படி நாம சொல்றோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம், ஃபெயிலியர் ஆகுது, மறுபடியும் ஒரு முயற்சி எடுக்கிறோம், அது ஃபெயிலியர் ஆகுது, மாற்றோம். இப்ப படிக்கிறத இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாம். அது மாதிரி பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னாடி தான் ஒரு இறுதி கட்டம் கிடைக்கும் சோசலிசத்துக்கு, கம்யூனிஸ்ட். ஏன்னா என்ன நடக்கும்னு எழுதியாச்சு, நடைமுறைப்படுத்தினா தான் அதுல என்னென்ன பிரச்சனை வருது. அப்படி ஒரு முடிவுக்கு வரும்போது அப்ப என்னன்னா, மனிதர்களை நிர்வகிக்கிற தேவை இல்லை. ஏன் இப்ப மனிதர்களை நிர்வகிக்கிறான்னா, ஒருத்தருடைய உழைப்பிலிருந்து இன்னொருத்தன் உழைக்காமல் வாழ்வதால இந்த உழைக்கிறவனை கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கு. பயமுறுத்தி எனக்கு சேர்ந்து நீ வேலை செய்தா என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப அந்த கட்டாயம் இல்லாமல் போகும்போது மனிதர்களை நிர்வகிப்பதற்கு பொருட்களை நிர்வகிக்கிற காலம் வந்துருக்கு. பொருட்களை நிர்வகிப்பது என்ன? யாருக்கு என்ன தேவை அது மாதிரி திட்டமிட்டு உற்பத்தி எந்த இடத்துல எப்படி கொண்டு வரும். இப்போ எங்கேயோ நெய்வேலியிலிருந்து கரண்ட் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உள்ளவர்களே கரண்ட் தயாரிக்கிறது, இங்க இருக்கிறவங்களே துணி தயாரிக்கிறது. இதை நாடு பூரா சேர்ந்து இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா, கவர்மெண்ட் பஸ் இருக்குது, பிரைவேட் பஸ் தாழ்வாடியில் எங்காவது மூளை இருக்கிற மலைக்கு போகுதா, கடம்பூருக்கு போகுதா, கவர்மெண்ட் பஸ் விடுறானே இல்லையா? ஏன்னா கவர்மெண்டோட வேலை என்ன, எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் பண்ணி மையப்படுத்திட்டு யாருக்கு அதிகமா இருக்கு அங்கிருந்து எடுத்து, யாருக்கு குறைவா இருக்கு அங்கிருந்து கொடுக்கணும். அப்ப நாளைக்கு அப்படி செய்ய ஆரம்பிச்சா பொருட்களை நிர்வகிக்கிற நிலைமை வந்து இப்ப வர்க்கங்கள் இல்லாம போயிருக்கு. மனிதர்களை நிர்வகிக்க வேண்டிய, பயமுறுத்த வேண்டிய, வன்முறைக்கு பயமுறுத்த வேண்டிய தேவை இல்லாம போயிருக்கு. அப்படி போகும்போது அரசு தன்னை போல ஒழுங்கு. இந்த தேவைகள் இல்லாத போது சட்டம் ஒழுங்கு என்பது இன்னைக்கு இருக்கிற நிலையில் இருக்காது. இன்னைக்கு மாதிரி அதை அன்னைக்கு நிர்வகிக்க வேண்டிய அவசியம். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க இன்னைக்கு மனநிலையிலிருந்து கேட்கறீங்க, இப்ப சட்டம் ஒழுங்குல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதை வச்சு திடீர்மா ஏதாவது ரேப் பண்ணிருமா, கொலை பண்ணிருமா அப்படின்னு இது நாளைக்கு நடந்தா என்ன பண்றது ஏன் கேட்கறீங்க? இது ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்விதான் நம்ம தோழர் கேட்ட கேள்வி. துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு முதலாளித்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஒரு விஷயம் நடந்தது, நீங்க அந்த பேப்பரை படிச்சீங்களா? MI V3 அப்படின்னு ஒரு கம்பெனி பேர் படிச்சீங்களா?
கம்பெனி அது ஒரு MLM கம்பெனி, மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஃபைன் ஃபியூச்சர். அவன் என்ன சொல்றான்னா 1,21,000 பணம் தான் கொடுக்க வேண்டும். தினம் 2 மணி நேரம் யூடியூப் பார்க்க வேண்டியது. அவன் சொல்ற சேனல்ல போய் விளம்பரத்துக்கு அது லைக் பண்ணுறது, எதை பண்ணணும், அதை பார்க்கணும். பார்த்தா 450 ரூபாய் தரும் 2 மணி நேரம். நான் வந்து மறுபடியும் ஒரு இன்னொரு ஆள் சரவணை பிடிச்சி 1,21 போட வச்சுட்டேன், எனக்கு 650 ரூபா தரும் அதே 2 மணி நேரம். இது ஒரு வேலை நடந்து உடனே போலீஸ் கேஸ் கொடுத்தாங்க. யாருனால? இந்த நடத்துறவங்க. இது ஒரு ஃப்ராடுங்க, இவனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு கேஸ் கொடுத்தாங்க. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணணும் தானே பண்ணிட்டு. அவன் என்ன பண்ணிட்டான், அவங்ககிட்ட பணம் போட்டு வந்துருக்குறாங்க, அவங்கள பூரா கிளம்பி வாங்கினாங்க. அவங்க எங்கெங்க இருந்து போனாங்க, கோயம்புத்தூர் பல்வேறு மாவட்டத்தில் இருந்து, தெலுங்கானா வந்து, ஆந்திராவுக்கு பஸ் பிடிச்சு வந்துட்டாங்க. சரியான போட்டு ஒரு 5,000 பேர் 10,000 பேர். இவனெல்லாம் அவன் என்னங்கிறான், அவனெல்லாம் பைபாஸ் வர சொல்லிட்டு அவன் பாருங்க, அவனை அரெஸ்ட் பண்ண தப்பு பண்ண அவன் பேட்டி கொடுக்குறான். கலெக்டரேட்டுக்கு வந்தா கோயம்புத்தூர் ஸ்தம்பிச்சிருன்னு சொல்லி நான் தான் அவங்க அங்க கெஞ்சி கேட்டாங்க, நிறுத்தி இருக்கிறானே அப்படின்னு. என்னன்னா அந்த காலத்துலயும் இந்த கதையை சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு கடன் வாங்கிட்டான்னு அந்த காலத்துல, இந்த கடன் வாங்கின ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது கடன் கொடுத்தவங்க வந்து அவன் காலுக்கு கீழே ஒரு வட்டம் போட்டு போனோம் அப்படின்னு. என்னவாமா, கடன் கொடுக்காம அந்த வட்டத்தை விட்டு வெளியே கால் எடுக்க கூடாது. அதாவது அப்படி ஒரு பழக்கம். அதாவது நான் கடன் வாங்கிட்டேன், கடன் பட்டார் நெஞ்சப்போ கலைஞரான் இலங்கையை வெந்தன் அப்படின்னு கம்பெனி எழுதி. கடன் அவ்வளவு கடன் பட்டுட்டாலே அவ்வளவு மோசமான விஷயம். அந்த ரவுண்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, வெளியே அவங்க என்ன இன்ஜினியர் ரவுண்டு வெறுக்காக போட்டா வெளியே போகக்கூடாது. அப்படி ஒரு வழக்கம், ஒரு நெறிமுறை அப்படி. இப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, கடன் கொடுத்தவன் நின்றுட்டு கடன் வாங்குறவன் சுத்தி வட்ட போடுற, கேட்டா வெளியே போக, கேட்க மாட்டேன்னு சொன்னா வெளியே. அப்போ MLM தப்புன்னு சொன்னது போய் அந்த போராட வந்து 10,000 பேர் எடுக்கிறாங்க. எங்களுக்கு அவன் பணம் கொடுத்துருக்கான், அவன் அரெஸ்ட் பண்ணி நடக்கிறத வேலைன்னு போறாங்க. இப்ப நீங்க திருப்பி வாங்க, இங்க வாங்க. மார்க்ஸ் என்ன சொன்னாரு, முதலாளித்துவ சமூகத்தில் இதுவரை எதையெல்லாம் விற்க முடியாது, வாங்க முடியாமல் இருந்ததோ, அன்பு, கருணை, தாய்மை, பாசம், காதல், இவையெல்லாம் விற்கிற வாங்குகிற பொருளாக மாறிவிடும். இப்ப ஜனங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க, அயோக்கியம் பண்றவங்க சேவ் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அவன் என்ன அயோக்கியம் பண்ணாங்கிறான், இது மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தான் உள்ள போனா. இப்ப முதலாளித்துவ சமூகம் என்ன சொல்லி தருது, பணம் வருமானால் நீ என்ன வேணா செய்யலாம். என்ன வேணா செய்யலாம்னு சொன்னா கொலை செய்வது அது இருக்கு, ஏமாற்றுவது அது இருக்கு. புரிஞ்சுங்களா? எல்லா அயோக்கியங்களும் அது. இதை நேரடியாகவோ திரையிலோ கதைகளிலோ காமிக்ஸிலோ குழந்தைகள் சரிங்களா? எத்தனை வழக்குல இவர் என்னை சுட்டு போட்டாரு அப்படின்னு சுட்டுட்டு, எத்தனை சினிமாவில் நீங்க நல்லா பாத்துங்க. இப்ப பழைய படத்துக்கு போய் பாருங்க, எம்ஜிஆர் படத்துக்கு பாருங்க, துப்பாக்கி எடுத்து சுடுவார். அந்த துப்பாக்கி பார்த்தாலே தெரியும் தீபாவளி குழந்தைக்கு வாங்கி டக்குன்னு சுட்டோன்னே இங்க இருந்து ரத்தம் முழுவது பார்த்தாலே நல்லா தெரியாது, சாயம் நல்லா. எப்போ இப்போ எம்ஜிஆர் இப்ப சுடுறான், இப்ப கிராமிக்ஸ் எல்லாம் வந்துச்சு. அது நேரத்துக்கு கட்டு அந்த தொடர்ச்சி உள்ள போய் அந்த ரத்தம், அதாவது தத்துவம் எடுக்கும். இதை குழந்தைங்க டிவியில பார்த்துதான் இதுக்கு ஏதாவது சென்சார் இருக்கா? குழந்தை என்ன நினைக்குது, அவன் எதுக்குறான் சொல்றான். இவன் ஸ்கூலுக்கு போயிருப்பான், இவன் கூட இவன் சண்டை போடும். இல்ல இவன் ரொம்ப பலவீனமான குழந்தைய இருப்பான், இவனே மென்டலி டிஸ்டர்ப்டா இருப்பான். அவன் எல்லாரும் பயங்கர டாமினன்ட், இவன் எல்லாரையும் பார்ப்பான். ஒரு 5-6 பேர் எப்பவுமே கிளாஸ்ல ஒரு 5-6 பேர் கொஞ்சம் ஸ்பீடான பசங்க இருப்பாங்க, ஸ்பீடான பசங்க இருப்பாங்க. ஒரு கொஞ்சம் பேர் வீக்கா இருப்பாங்க, ஸ்பீடா இருக்க அடிப்பான், கிண்டல் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அப்ப இவன் மனசுல அந்த 5-6 பேரை பத்தி ஒரு கோபம் இருந்துட்டே இருக்கு. டிவியில பார்க்கலாம், பத்திரிகையில் படிக்கிறான், சொல்றான், தப்பு இல்லை. அப்ப இது ஏன் இப்படி வந்தது? இப்ப ஏன் இந்த சென்சார் போர்டு இதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது? வன்முறைங்கிறது அதை கொஞ்சம் சொல்லலாம். எத்தனை பேர் சாக ஒரு சில சினிமாவில் எடுத்தீங்கன்னா, கமல் படம் வந்தாது, விஜய் படம் அதெல்லாம் எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி சீன் வரைக்கும் 100 பேர் போடுது.
ஆனா இவனோட ஒரு ஃப்ரெண்டு செத்து போயிட்டா பயங்கர அதுக்கு ஒரு படிவாகவே போட்டான் ஒரே ஒரு செத்து அவனுக்கு போய் பயங்கர அங்க 100 பேர் குடிச்சு சொல்லிட்டு அவனுக்கு அப்ப சென்சார் போர்டுக்கு இதை பத்தி என்ன இருக்கிறாங்க ஏன் இல்ல படம் 100 கோடி 200 கோடி போட்டு எடுத்தான் இப்ப அனிமல் ஒரு படம் இருக்கு கரெக்டா பேர் இந்த டைரக்டர் ஒரு அனிமல் அது ஒரு காட்டு போறாங்க 100 200 பேர் பண்ணாடுவா அது இன்னும் ஒரு மெஷின் கன் மாதிரி வச்சு அடிக்கிற 200 300 பேர் செத்து விடுறாங்க என்னடா அதெல்லாம் கிடைச்சா ஐயோ இங்க உச்சம் அந்த படம் வன்முறையோட உச்சம் அது அருவருப்பான படம் ஏன் அனுமதிக்கிறான் 200 கோடி படம் எடுக்கிறான் 1000 கோடி லாபம் வரும் சென்சார் போர்டு பேச முடியாது அப்ப இது எதிர்த்து வருது முதலாளித்துவ உற்பத்தி முறை இப்ப நாம அதுலயும் மார்க்சியத்துல என்ன படிச்சோம் முதலாளித்துவ உற்பத்தி முறை மேலோங்கி இடத்தில் முதலாளித்துவம் அல்லாத உற்பத்தி முறையிலும் முதலாளித்துவமே இந்த முறைகளை இப்ப உற்பத்தியில பண்ணிட்டு இவன் உபரி லாபம் எடுத்து இவன் லாபத்தை சம்பாதிச்சு சொல்ற மாதிரியா தான் சினிமாவிலே அந்த சொல்றோம் சினிமா சொல்றது எத்தனை தடவை நாம பேசியிருக்கிறோம் கதாநாயகனுக்கு மொத்த சம்பளத்துல 500 கோடி பணத்தை ஆச்சு 200 கோடி அமைக்க போயிடும் கடைசி இருக்கணும் 450 ரூபாய் 500 ரூபாய் வேண்டாம் இது எவ்வளவு பெரிய சுரண்டல் நடக்கும் அப்ப இந்த சுரண்டல் முறையில என்ன பண்றது துப்பாக்கி சுட்டா தப்பில்லைங்கிற எண்ணத்தை குழந்தைங்க இப்ப அங்க என்ன நடக்குது ஒரு நாட்டினுடைய புரட்சியை நடத்தின தலைவரே பேச வரணும்னால நாமதான் துணிக்க சொல்ல மாட்டோம்னா அது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்தை மக்கள் பத்தி கதைக்கு இப்ப அவன் குழந்தைகிட்ட எப்படி நடந்துப்பா சக மாணவர்கள்ட்ட எப்படி நடந்துப்பா இங்க இருக்கிற குழந்தைங்க சக மாணவர்கள்ட்ட எப்படி நடக்கும் புரியுதுங்களா இப்ப 12 மணி நேரம் வேலை போயிட்டு வந்தா குழந்தைகளோட இன்டராக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்லை இன்டராக்ட் பண்றது கூட கொடுக்கணும் ஒரு அம்மா அப்பா நிதானமா இருக்க முடியாது குழந்தைகள் செய்கிற குறும்ப பண்ணா கூட இவங்க டென்ஷன் ஆக 12 மணி நேரம் வேலை செய்யணும் ஒரு சிக்னல் விடுவான் மூஞ்சிக்கணும் அதே தான் அந்த குழந்தை இன்னொரு உற்பத்தி முறைங்கிற அடித்தளம் தான் கலை பண்பாடு கலாச்சாரங்கள் மேல்கட்டுமானத்துக்கு காரணமாக இருக்கிறது ஒரு உற்பத்தி முறையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அது மேல்கட்டுமானத்துல இப்ப நம்ம கிட்ட நிறைய தப்பு இருக்குன்னு நாம பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் உலகம் அதெல்லாம் எங்க வருது இந்த சமூகத்தில் உற்பத்தி முறையில கலாச்சாரத்தில் பண்பாட்டுல என்னென்ன அயோக்கியத்தனங்கள் கிடைத்தோ அது நம்மையும் பாதிக்கும் நம்மிடமும் செல்வாக்கு செலுத்துது அப்ப நாம் நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்னன்னா அவைகளை நம்மிடத்திற்கு இல்லாமல் செய்வது இல்லைங்களா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வட்டி குட்டா வட்டிக்கார அப்படின்னு சொன்னா அது ஒரு கேவலமான ஒரு பேர் இன்னைக்கு 2 பேர் தான் நல்ல தொழில் ஒண்ணு ரியல் எஸ்டேட் இன்னொன்னு பைனான்ஸ் வட்டி போடுறவங்க பைனான்சியல் பேர் ஆயிடுச்சு இல்லைங்களா புரோக்கர் மீடியேட்டர் பேர் மாதிரி கௌரவம் வந்துச்சு இல்லைங்களா இப்போ கமிஷன் வாங்குவது என்பது நியாயப்படுத்த வட்டி கொடுவது என்பது நியாயப்படுத்த அப்ப இங்கே பணத்துக்காக எது செய்தாலும் தவறில்லை என்ற நிலை வந்துருச்சு இது என்ன பண்ணும்னா நமக்கு அவன் 50,000 ரூபாய் பண்றான்னா நம்ம ஒரு 50 ரூபாய் டீல் பண்ண என்கிற இடத்தை நம்ம மனசு நம்ம ஒரு சர்டிபிகேட் அவன் வெளியே போனான்னா இதே ஏடிஎம் கார்டு போனா 1000 ரூபாய் பண்ணல நாம 50 வாங்குறோம் இப்படிங்கிற நியாயப்படுத்துதலை நமக்குள்ளும் உருவாக்கும் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வது சுய விமர்சனம் செய்து கொள்வது என்பது என்னன்னா அதற்கு நேர் எதிராக இருப்பதுதானே தவிர 1000 பரவாயில்லன்னு பேசுறாங்க புரிஞ்சுங்களா ஏன் நாம் நேர்மையானவர்களா தீகா அந்த காசு திங்காம டீ குடிக்கும்போது டீ குடிச்சாரெல்லாம் பேச இந்த சமூகம் அதனுடைய போக்குகளை நம்ம திணிச்சுட்டே இருக்கும் அதை உதவி தள்ளிட்டே இருக்கோம் நம்மளால சாக்கி கூடை போட்டோம் திரும்ப கம்பிட்டே இருக்கு திரும்ப திரும்ப நம்ம அதை எடுத்துட்டே இருக்கணும் படிப்பது என்பது அதுக்காக ஒரு பக்கம் நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு மக்களை வென்றெடுக்குது இன்னொரு பக்கம் இந்த சமூகம் நம்ம மேல் திணிக்கிற எல்லா விதமான அழுக்குகளையும் உதறி எறிவது இன்னொரு முக்கியமான விஷயம் கேள்வி கேட்டது அது 2 சம்பந்தப்படுது என்னன்னா மூலதனத்துடைய வளர்ச்சி எப்படி போகும் அப்படின்னு சொன்னா
மேலும் மேலும் பெரிய போகும்போது நம்ம அடிக்கடி சொல்லணும், லட்சக்கணக்கான சிறு குறு தொழில்களை முதலாளித்துவம் அளிக்கிறோம். முதல்ல என்ன பண்ணது, ஒரு 5000 பேர் முதலாளி இருக்கலாம், 10 கோடி பேர் தொழிலாளி இருக்கலாம். இடையில வந்து ஒரு 1 கோடி பேர் சிறு குறு நடுத்தர வணிகர்கள் இருக்காங்க. இந்த 1 கோடி பேர் 50 லட்சம் பேர் இந்த பக்கம் இருக்கு, 75 லட்சம் பேர் இந்த பக்கம் இருக்கு, 90 லட்சம் பேர் இந்த பக்கம் இருக்கு. கடைசியில் ஒரு 2000 பேர் எடுத்து 98,000 பேர், இந்த 9,98,000 பேர் இங்கே தள்ளி இருக்கு. அதான் முதலாளித்துவம் நம்ம பார்த்துருக்கு. ஒவ்வொரு ரெசன்லயும் பெரும்பான்மையானவர்களை தொழிலாளி வந்து சிறுபான்மையானவர்கள் முதலாளி இருக்கிறது. அடுத்து என்ன ஒண்ணு தெரியுமா, தன்னையே அது திங்க தொடங்குற ஒரு குழு இருக்குது, அது அதையே சாப்பிடுது. அந்த மாதிரி அந்த 5000 பேர் நல்ல சுற்றி என்ன ஆவாங்க, 500 பேர் 500 பேர் என்ன ஆவாங்க, கடைசியாக 2 பேரை. இது முதலாளித்துவ வளர்ச்சி கொடுத்த. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த பாட்டாளி மட்டும் அந்த 2 பேர் இருக்க மாட்டான். இந்த 5000 பேர்ல இருந்து தொழிலாளியை வந்தா பாரு, அவனுக்கு முதலாளின்னு என்னன்னு தெரியும். அவனும் அவனை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முன்னணி படையில அறிவுபூர்வமான பாத்திரம் மாட்டுவான்னு மார்க்ஸ் வந்து அந்த கம்யூனிஸ்ட் செய்தின்னு சொல்றாரு. முதலாளியா இருந்து தொழிலாளியா மாறின அவன் நம்மளோட முன்னணி படையில பார்க்க. எனக்கு தெரியும் அவன் எந்த ரூட்டு பாம்பின்கள் பாம்பறி, நான் வரேன்டா அவங்க கூட அப்படின்னு சொன்னான். இது ஒண்ணு. இந்த புத்தகத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்துல என்னன்னு சொல்றாரு அப்படின்னு, அதாவது இந்த முதலாளித்துவ ஜனநாயகம் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு ஆட்சி முரட்டுத்தனமானதாக மாறும். இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஜனநாயகம் உருவாக ஆட்சியாளர்கள் கடும் முரட்டுத்தனத்தை நோக்கி அதை பேஸ் பண்ண வேண்டியது. இப்பதான் அந்த இப்ப யோசனை பண்ணிக்கங்க, பாசிசம்னு சொல்றீங்க, அது எங்க இருந்து எந்த அளவுக்கு ஜனநாயக முதலாளித்துவம் தோல்வி சந்திக்கிறதோ அந்த அளவுக்கு ஜனநாயகம் கூடுதலாகிட்டே போகுதோ அப்ப அந்த அளவுக்கு கூடுதலான முரட்டுத்தனத்தை ஆட்சி கையாளும் போது